ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இணையதளத்தின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவதிலே மிகவும் சந்தோஷம். அதில் உங்களை முகமுகமாய் பார்ப்பதில்லை என் இருதயம் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒருவர் முகத்தை ஒருவர் காணும்படியாய், ஒன்றாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கர்த்தர் நமக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! இது கர்த்தர் கொடுத்த ஈவோ. போகட்டும் எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்கள், தேவனை ஆராதிங்கள். பலத்த காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. ஆமேன். போகட்டும். இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வருவோம். இன்றைக்கு சங்கீத புத்தகம், திருப்பாடல் புத்தகம் 71 அதிகாரம் 20வது இறைவார்த்தை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, திரும்பவும் உயிர்ப்பிக்கிறார். திரும்பவும் உயிர்ப்பிக்கிறார். அநேக கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணப்படியாய் செய்து என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை உயிர்ப்பித்து, பாதாளத்தில் இறங்கிற என்னை பாதாளத்திலிருந்து பூமிக்கு ஏறி வர பண்ணுகிறேன், திரும்பவும் என்னை ஏறி வர பண்ணுகிறேன் என்று சொல்கிறான். தாவீது ராஜா சொல்கிற ஒரு பாடல் இது, அவருடைய ஜெபம் இது. திரும்பவும் உயிர்ப்பியும். அப்போ திரும்பவும் உயிர்ப்பியும் என்று சொன்னால், எங்கோ ஒரு இடத்துல இப்படித்தான் நானும் இருக்கிறோம், நீங்களும் இருக்கிறோம். நம்முடைய காரியங்கள் தேவனுக்கு முன்னதாக தேவ சபையில் நின்று தேவனுக்கு முன்னதாக ஆராதிக்கும் போது அருமையாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்கு உற்சாகமாக இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு காரியத்தில் நாம் விழுந்து போய் கிடைக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எந்த காரியத்திலே இன்றைக்கு நீங்கள் விழுந்து இருக்கின்றீர்களோ, எந்த காரியத்திலே நீங்கள் குறைபட்டு இருக்கின்றீர்களோ, எந்த காரியத்திலே நீங்கள் தாழ்த்தப்பட்டிருக்கிறோ, அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் உயர பண்ணுகிறார். மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். அப்போ விழுந்தது எப்படி இருக்கு? உயிர் இல்லாமல். உயிர் இருக்கு, ஆனால் இல்லை. கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காண செய்து. நல்ல கவனிங்க. தாவீது சொல்றான், சில கட்டுகளையும் மேலே இருந்தது. வேதம் சொல்லுகிறது, நாகும் 1:13, உன் கட்டுகளை அறிவித்து உன் மேல் இருக்கிற நுகங்களை முறித்து, நுகங்களையும் கட்டுகளையும் உடைக்க கர்த்தருடைய நாமம் போதுமானது, அவருடைய பரிசுத்த வல்லமை போதுமானது. அவருடைய வல்லமாய் உங்கள் மேலும் என் மேலும் இறங்கும் என்று சொன்னால், எல்லா கட்டுகளையும் உடைத்து அவிழ்த்து எல்லா ஆபத்திலிருந்தும் சேதமின்றி விக்கனமின்றி தூக்கி நிறுத்த கர்த்தரால் கூடும். அல்லேலூயா! சமுத்திரத்தின் ஆழத்துக்குள்ளாய் இருந்த யோனாவை கூட ஒரு சேதமின்றி ஒரு மீனின் மூலமாய் தான் நினைத்த நினைவைக்கு நடத்தின தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா! எல்லாம் சூழ்ந்து கொண்டு என்னை மிரட்டி கொண்டு இருக்கிறது, நெருக்கடி மத்தியிலே நான் இருக்கிறேன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற உங்களோடு கர்த்தருடைய ஆவியான பேசுகிறார். இந்த நாளிலே உங்களை உயிர்ப்பிக்க பண்ண போகிறார். ஏதோ ஒரு காரியம் தாமதித்து இருக்கிறது, என் வரவில்லை ஐயா, நான் கண்ணீரோடு இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கின்றீர்களோ, அந்த காரியத்தில் கர்த்தர் உயிர்ப்பித்து நடத்தப் போகிறார். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. பாருங்கள் எனக்கு அருமையானது, மழையானது மண்ணிலே விழுந்து பூமியை நினைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிப்பவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது போல என்னுடைய வார்த்தை இருக்கும் என்று சொன்னாரே, அது வெறுமையாக திரும்பாது என்று சொன்னாரே, அந்த வார்த்தை வருகிறது. மழை மண்ணிலே விழும்பொழுது நன்றாய் கவனித்து பாருங்கள். வெயில் காலங்களிலே காய்ந்து கிடக்கின்ற மண் தரைகளில் புல் விதை கண்ணுக்கு தெரியாதபடி இருக்கும். ஆனால் மழை விழுந்த போதோ 4 நாள் 5 நாட்களிலே முளை விட்டு எழும்பதை நீங்கள் காண்பீர்கள். அதுபோலதான் கர்த்தருடைய வார்த்தை, அதுபோலதான் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு வருகிறது. உங்களை திரும்பவும் உங்களை உயிர்ப்பிக்கப் போகிறது. மறுபடியும் நீங்கள் எழும்பி பிரகாசிக்கப் போகின்றீர்கள். தூசியை உதிர்விட்டு எழும்பு. என் வேதம் சொல்லுகிற, தூசியை உதிர்விட்டு எழும்பு சீயோனே, வல்லமையை தரிப்பித்துக்கொள். ஆம், திரும்ப உயிர்ப்பித்து மறுபடியும் கர்த்தர் எழும்பி பிரகாசிக்க வைக்க போகிறார். அல்லேலூயா! பேதுருவை மறுபடியும் சந்தித்து எழுப்பினவர் அந்த உயிர்மீச்சை உங்களுக்கும் கொடுத்து இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்ட உடைய ஜனங்கள், ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்ட உடைய ஜனங்கள் மீது உடைய வல்லமை இறங்கி மறுபடியும் உயிர்ப்பித்து அவர்கள் எழும்பி பிரகாசிக்க கிருபைதாரும். நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.